அவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் பரிசுத்த வேதாகம தேன் துளிகள் என்ற பகுதியிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற பொருள் மன்னா. இந்த மன்னாவை குறித்து வேதத்தில் சொல்லப்படுகிறதை பார்க்கலாம். முதலாவது, இது கர்த்தரால் இஸ்ரவேல் மக்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். இது யாத்ராகமம் 16வது அதிகாரம் வசனம் 15 சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக இரண்டாவது பார்க்கின்ற போது, இஸ்ரவேலிலே பனி பெய்யும் போது மன்னாவும் அதன் மேல் விழும். என்னாகும் 11 அதிகாரம் 9 வசனம். 3, விடிய காலம் தோறும் அதை இஸ்ரவேலர் சேர்த்தார்கள். யாத்ராகமம் 16வது அதிகாரம் வசனம் 21. 4வது, மன்னா கொத்தமல்லி அளவாயும் வெண்மையாகவும் இருந்தது. யாத்ராகமம் 16வது அதிகாரம் வசனம் 31. 5வது, அது வெயில் ஏற ஏற அது உருகி போகுமா. இது யாத்ராகமம் 16 வசனம் 21. 6வது, ஓய்வு நாளிலே மன்னாவை வெளியிலே காண முடியாது. யாத்ராகமம் 16 வசனம் 25. 7வது, அந்த மன்னாவின் ருசி தேனிட்ட பணியாரத்துக்கு ஒப்பாயிருந்தது. யாத்ராகமம் 16வது அதிகாரம் வசனம் 31. 8வது, இஸ்ரவேல் மக்கள் அதை 40 வருடங்கள் புசித்தார்கள். யாத்ராகமம் 16வது அதிகாரம் வசனம் 35. 9வது, மன்னா அது வானத்தின் தானியம், தேவ தூதர்களுடைய அப்பம் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 78வது சங்கீதம் வசனம் 24-25 சொல்லப்படுது. 10வது, இஸ்ரவேலர் தேசத்தின் தானியத்தை புசித்த நாளிலே மன்னா பெய்வது ஒளிந்தது. இதுதான் பெய்யாமல் ஒளிந்தது. யோசுவா 5வது அதிகாரம் 12வது வசனம். இதுதான் கடவுள் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தின போது, 40 வருடங்கள் வழிநடத்தின போது இஸ்ரவேல் மக்கள் புசி கொடுத்த மன்னாவை பற்றி வேதம் கூறுகின்ற காரியங்கள் இவைகளே. இதை வாசித்து அறிந்து கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.